சொல்லியிருந்தாரு, என்னுடைய கனவு படம் வந்து வேள்பாரி. இந்த வேள்பாரியை நான் வந்து கனவு படமா இருக்கு, அதை பண்ணணும் அப்படின்னா அது கூட விமர்சனம் வந்துச்சு. ஏற்கனவே உடைச்ச பர்னிச்சர்லாம் பத்தாதா, இப்போ 1000 கோடி பர்னிச்சர் யார் மாட்ட போறான்னு பயங்கரமா. இப்போ காலமாக நமக்கு தெரியும் சங்கருடைய படங்கள் தொடர்ந்து இந்தியன் 2-ஆ இருக்கட்டும், கேம் சேச்சராக இருக்கட்டும், தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்த பிறகு யார் அவருக்கு படம் கொடுக்க போறா, இதுவும் இந்த 1000 கோடி பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் போயிட்டே இருந்துச்சு. இப்போ சங்கர் வந்து ஒரு ஆசை அவருக்கு வந்திருக்கு, அதாவது ரஜினிகாந்த் அவர்களையும் கமல்ஹாசனையும் வச்சு இந்த படம் பண்ணணும் ஒரு 1000 கோடி பட்ஜெட்டில் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாரு. ஜெயிலர் 2க்கு பிறகு அவர் வந்து நடிக்க போகிற படம் வந்து இந்த குரங்கோமை நித்திலன் தான் டைரக்ட் பண்ண போகிறார். அந்த படம் முடிஞ்சு வர்றது கிட்டத்தட்ட 26 கடைசியில் வந்துடும். அப்படிங்கும் போது அது எப்படி சாத்தியம்ங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தருக்கு அடுத்து அந்த வேலையை இவர் தான் செய்ய போகிறார். ஏன்னா எல்லாருமே சினிமாவினுடைய ஒரு கடைசி கட்டங்களுக்கு வந்துட்டாங்க. அவங்கள வந்து 2 பேரையும் திருப்பி சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணாருன்னா அது ஒரு என்ன சொல்ல சினிமா தான் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படமாக ப்ராஜெக்டாக கண்டிப்பாக இருக்கும். அது மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். வேள்பாரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் அதிகமான எடிஷன்ஸ் போன ஒரு பிரதி. அது சமீபத்தில் கூட ரஜினி சார் அதுக்கப்புறமா சங்கர் சார்லாம் வந்து ஒரு விழா மாதிரி ஒன்று விகடன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக்குன்றாங்க. அதில் வந்து 1000 crores வந்து சங்கர் சார் ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு சார். வேள்பாரி அப்படிங்கிறது ஒரு பெரும் ஒரு குறிஞ்சி மன்னனுடைய ஒரு வாழ்வியல். அது ஒரு பரம்பு மலை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகள், அதுக்குள்ள ராஜாக்கள், அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாரியினுடைய நண்பர், பாரியும் அவர் நண்பருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்வர்சேஷன்லாம் இருக்குது. ஒரு நண்பர்கள் முக்கியமான ஒரு போர்ஷனு, ஒரு பெரிய கதை. அது அதாவது ஒரு கதை, அது கிளை கதை, அதுக்குள்ளே ஒரு கதை அப்படின்னு நீங்கள் படிக்கிறப்ப உள்ளே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப ஒரு டீப்பான கதை. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர் எழுதினது தான் இந்த வேள்பாரி. அது 2 பகுதியாக ஆனந்தவிகடன் பப்ளிகேஷன் வந்து அதை வெளியிட்டாங்க. எப்பவுமே இந்த புத்தக திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்கள்லாம் முதலில் அதிகமாக விற்கக்கூடிய புத்தகம் வேள்பாரி தான். நிறைய அந்த புத்தகங்களை வாங்கி படிப்பாங்க. எப்படி நம்ம இந்த பொன்னியின் செல்வன் சொல்கிறோமோ அது மாதிரி இந்த புத்தகம் படிக்கக்கூடியவர்கள், இலக்கிய உலகத்தில் இருக்கக்கூடியவருக்கு வேள்பாரிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கதை. அதாவது ஒரு 3 மன்னனை எதிர்த்த ஒரு மாவீரன் அப்படிம்பாங்க. சேர சோழ பாண்டியனை எதிர்த்த மாவீரன் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு என்ன ஹீரோயிசமான ஒரு கதை. ஆக்ஷன் பேக் மாதிரி அதாவது ஒரு ராஜா ஒரு சொல்லணும் ஹீரோயிசம். இந்த பாரிங்கிறதே ஒரு ஹீரோமான ஒரு கேரக்டர், அந்த மாதிரியான ஒரு கதை. அது ஒரு 2 பேரில் சொல்ல முடியாது. ஒரு பெரிய கதை, அது நீண்ட கதை, உள்ளே போகும். அது கதைக்குள்ள கதை, அப்புறம் கிளை கதை, நான் பாரி அவருடைய நண்பர் அப்படி இப்படி நிறைய அது கதை. அந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 காப்பி. இன்னைக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க ஸ்கூல்களில். மனப்பாடம் பண்ணி எழுதுனா நீங்கள் அது ஒரு விஷயத்தை படிக்கிறப்ப அது அப்படியே உங்கள் மைண்டில் போய் தங்கிடும். கேட்குறதை விட படிக்கிறது உங்களுக்கு அதிகமாக மனதில் தங்கும். அதனால தான் ஆனால் இந்த காலத்தில் படிக்கிற விஷயத்தை அதிகமாக கொண்டு வருவாங்க. இன்றைக்கி படிக்கிற பழக்கம் குறைஞ்சிட்டு வருது. டிஜிட்டல் வந்து குறைஞ்சிட்டு வருது. எல்லாத்துக்குமே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஒரு 25 வருஷம் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மீடியா. அன்றைக்கி வாரத்துக்கு 2 மேகசின் வரும், டெய்லி 3-4 பேப்பர் வரும். இதுதான் அதிகபட்சமாக என்டர்டைன்மெண்ட்டு. அதுக்கு பிறகு எலக்ட்ரானிக் மீடியா வந்து சேட்டலைட் சேனல்ஸ், அது ஒரு 30 வருஷம். இன்றைக்கி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. எல்லாத்தையுமே நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்கள், எல்லாத்தையுமே வந்து வேக வேகமாக சொல்லுங்கள், ஷார்ட்ஸில் சொல்லுங்கன்றானுங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து படிக்கிற ஆர்வம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தாலும் கூட அங்கங்கே புத்தக திருவிழாக்கள் நடத்துகிறாங்க. அரசாங்கம் அந்த படிக்கிற விஷயத்தை கொண்டு வரணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ஊர்லேயும் வந்து புத்தக திருவிழா நடத்துகிறாங்க. ஓரளவுக்கு புத்தகங்களும் விற்கிது. ஓரளவு இல்லை சார், நிறையவே நல்லா விற்கிது, நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதை வந்து அரசாங்கம் அதை கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி ஒரு திருவிழாவை போல புத்தகத்தை விற்கிறதுக்கு நடத்துகிறாங்க. அதில் ஒரு பெரிய முன்னெடுப்பு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன வாரம் கோயம்புத்தூர் நடந்துச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களையும் நடத்துகிறாங்க. இங்கே கூட நந்தனம்ல வருஷம் டிசம்பர் ஜனவரியில் நடக்கும். ஒரு 15 நாள் நடக்கும். அப்படிங்கும்போது சென்னையில் நடக்கிறது வந்து வேர்ல்டுலேருந்து வருவாங்க. அந்த இலக்கியவாதிகள் ஃபுல்லாக வந்து பறவைகள் சரணாலயம் மாதிரி நடக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப அதிகமாக எல்லா புத்தக கண்காட்சியிலையும் வந்து விற்கக்கூடிய புத்தகம் வந்து வேள்பாரி. இப்போ இதெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக விற்கக்கூடிய புத்தகங்கள். வேள்பாரி, பொன்னியின் செல்வன்லாம் பெர்மனெண்ட்டாக விற்கக்கூடிய புத்தகம். பொன்னியின் செல்வனை விட வேள்பாரி தான் அதிகமாக. பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது வேள்பாரி. அதனால வேள்பாரிக்கு சமீப காலமாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு மவுஸ் இருக்குது. அதோடைய சேல்ஸ் இது அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 1,00,000 காப்பிங்கிறது வந்து இன்னைக்கு புத்தகம், அதுவும் சாதாரண புத்தகம் கிடையாது. அது 2 பகுதி இவ்வளோ பெருசு இருக்கும். அது 1,00,000 புத்தகம் வைத்திருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை.
அது ஆனந்தவன் பப்ளிகேஷனே வந்து அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு 1,00,000 புத்தகம் விற்றுருக்குறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு பெரிய விழாவாக கொண்டாடினாங்க. அதில் சங்கர், ரஜினிகாந்த், அப்புறம் ஆனந்தவனுடைய இவரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு சிஇஓலாம் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் பேசின விஷயங்கள் கூட நிறைய கான்ட்ரவர்சியாகலாம் சர்ச்சையாக கூட ஆச்சு. அதில் தான் வந்து சொல்லியிருந்தார், என்னுடைய கனவு படம் வந்து வேள்பாரி, இந்த வேள்பாரியை நான் வந்து கனவு படமாக இருக்குது, அதை பண்ணணும் அப்படின்னா. அது கூட விமர்சனம் வந்துச்சு, ஏற்கனவே உடச்ச ஃபர்னிச்சர்லாம் பத்தாதா, இப்போ 1000 கோடி ஃபர்னிச்சர் யார் மாட்ட போகிறான்னு பயங்கரமாக ட்ரோல் மீமெல்லாம் போச்சு. ஏன்னா அந்த கதையை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முழுவதுமாக சங்கர் வந்து ரைட்ஸ் வாங்கிட்டார். வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருடமாக அதை வந்து திரைக்கதையாக திரை படமாக மாற்றுறதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டர்ஸ் வச்சு எழுதிட்டு இருக்காரு. இவரும் பண்ணுறாரு, ஆட்களையும் வச்சு பண்ணி அதை வந்து முழுவதுமாக அது எந்தெந்த சீன் வேணும், எந்த சீன் வேணாம், நான் அவ்வளோதையும் பண்ணோம்னா நீங்கள் 5 பார்ட் எடுக்கணும். வேள்பாரி முழுக்கதையும் நீங்கள் ஒரு வரி விடாமல் எழுதுனா தான் 5 பார்ட் வரணும். அப்போ இது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை வந்து ஷார்ட் பண்ணி ஏதாவது முக்கியமான காட்சிகளோ வச்சு எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய அளவில் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஒரு 3 வருஷமாக ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் கங்குவா இன்னும் சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா கங்குவா ரெட்ரோ படமும் ரிலீஸ் ஆகிறப்ப நிறைய காட்சிகள் வேள்பாரியில் இருந்த சிம்பிள் வரும். அது கூட சங்கரே கூட ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நிறையா இந்த படத்தினுடைய சாயல் இருக்கு. அது ஒன்றும் கிடையாது, ஒரு மலை சார்ந்த மன்னன், அவனை சுற்றி நடக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வந்துட்டாலே அது நேராக போய் அங்கே தான் முடியும். ஆமாம், நிறைய படங்களில் கூட சில பேருடைய கேரக்டர் எல்லாமே ஏதோ வேள்பாரியிலேருந்து எடுத்த மாதிரி இருக்குன்னு சில படங்கள் நிறைய படங்கள் சொல்லலாம். ஏன்னா கதை ஒன்லைன் இதுதான், ஆனால் அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான மேக்கிங். இல்லை அந்த கதை, அதாவது நீங்கள் ஒரு புத்தகத்தில் இருப்பதை திரையில் கொண்டு வருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து டைரக்ஷன் பண்ணி பெருசாக அவங்களால சைனாக இருக்க முடியாது. எழுத்தாளர், பெரிய எழுத்தாளர் இருப்பார், அவர் நிறைய புத்தகங்கள் இருப்பாங்க, இலக்கிய உலகில் பெரிய கொண்டாடக்கூடிய. ஆனால் அவங்க திரைப்படமாக அவங்களால வந்து எடுக்கிறப்ப அதில் கரெக்டாக அவங்களால போய் கனெக்ட் ஆக முடியாது. உதாரணத்துக்கு எடுத்தோன்னா ஆர் செல்வராஜ்னு ஒரு ரைட்டர் இருந்தார். முதல் மரியாதை, அலைபாயுதே, பாரதிராஜா அவனுடைய ஆஸ்தான கதையாசிரியர் அவர் தான். நிறைய படங்கள் எழுதியிருக்கிறார். அவர் என்னென்னா அவர் படங்கள் டைரக்ஷனும் பண்ணார். அகல் விளக்குன்னு ஒரு படம் பண்ணார், அதுக்கு ஒரு 2-3 படங்கள் பண்ணார். டைரக்டராக அவர் வந்து அங்கே பெருசாக வந்து அங்கே நிற்க முடியல, பெருசாக வந்து வர முடியல. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரைட்டர். நீங்கள் கதையை வந்து அவர் மாதிரி கதை சொல்கிறக்கூடிய ஆட்களே இல்லை. நீங்கள் எந்த ஜானரில் கதை கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார். அப்படி கதையை எழுதுவாங்க சில பேர், அதை விஷுவலாக பண்ணுறப்ப விட்டுருவாங்க. அந்த விஷுவல் மேக்கிங்கிறது அது தனி, அது வேறு உலகம். இப்போ நீங்கள் ஒருத்தர் அழுதார் அப்படின்னு எழுதுனதை அது எந்த மீட்டரில் அழுக வைக்கணுங்கிறதெல்லாம் வந்து அந்த டேரக்டர் தான் வாங்க முடியும் வேலை. அது எத்தனை ஷாட்டில் அந்த அழுகையை கன்வே பண்ணலாம், ஒரே ஷாட்லேயும் கன்வே பண்ணலாம், 10 ஷாட் கூட போடலாம், மாற்றி கூட அதை இந்த சைடில் காட்டலாம், மேலே காட்டலாம், டாப் ஆங்கிளில் காட்டலாம். அதை வந்து அந்த எமோஷனலை கொண்டு போய் கனெக்ட் ஆகிறதுக்கு அதுக்கு திரை மொழின்னு ஒன்று இருக்குது. அதான் இவர் நம்ம செல்வராகவன் படத்துலலாம் கண்ணே அசையக்கூடாதுன்னு அந்த கண்ணை கொஞ்சம் கூட அப்படியே அசையாமல் அப்படியே பார்த்து பண்ணணும்னு சொல்லி. பிதாமகன் படம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்க்கு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மூஞ்சி மம்லாம் ஈமிச்சுட்டும் கண்ணு திறந்த மாதிரி இருக்கும் ஒரு காட்சி. அதெல்லாம் லைவாகவே எடுத்தாங்க. அப்போலே எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துங்க. அப்போ நீங்கள் எழுத்தாக எழுதுகிறப்ப இறந்து கிடந்தான் அப்படின்னு எழுதிடலாம். அந்த இறந்து கிடந்தானுக்கு மேலே முக்கியது, கண்ணு திறந்துருக்கு, அதை வந்து நீங்கள் டாப் ஆயிலில் காட்டுறீங்க, ஒரு ஹை ஸ்பீடில் காட்டுறீங்க, அதுக்கு பின்னாடி மியூசிக் வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த இமேஜின்லாம் வந்து ஒரு டேரக்டராக தான் வந்து பண்ண முடியும். அப்போ இவரை வந்து என்னென்னா அந்த வேள்பாரிங்கிற அந்த ஒரு கதையை திரைக்கதையாக எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியும், எந்தெந்த முக்கியமான காட்சிகளை வைக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறாரு. சமீப காலமாக நமக்கு தெரியும் சங்கருடைய படங்கள் தொடர்ந்து இந்தியன் 2ஆக இருக்கட்டும், கேம் சேச்சராக இருக்கட்டும், தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்த பிறகு யார் அவருக்கு படம் கொடுக்க போகிறா, இதுவும் இந்த 1000 கோடி பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் போய்கிட்டே இருந்துச்சு. அவரே பண்ண போகிறாரு, இல்லை திருப்பி லைக்காகவே பண்ண போகுது அப்படிங்கிற நிறைய செய்திகள் போச்சு. இப்போ சங்கர் வந்து ஒரு ஆசை அவருக்கு வந்திருக்கு, அதாவது ரஜினிகாந்த் அவர்களையும் கமல்ஹாசனையும் வச்சு இந்த படம் பண்ணணும் ஒரு 1000 கோடி பட்ஜெட்டில் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இந்த 1000 கோடி வரைக்கும் யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா, 1000 கோடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தமிழில் ப்ரொடியூசர் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப இல்லை ஒரு என்ஆர்ஐ பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் பண்ண போகிறாங்க. அதுக்கு என்னென்னா சங்கருடைய மகள் அவங்கள திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே தெரியும், சங்கருக்கு 2 பெண் குழந்தை, ஒரு பையன். மூத்த பொண்ணு ஒரு பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரருக்கு திருமணம் பண்ணி கொடுத்து அது கொஞ்சம் பிரச்சனையாகி டிவோர்ஸ் ஆச்சு. அதற்கு பிறகு தன்னிடம் உதவியாளராக இருந்த ஒருத்தருக்கே வந்து 2ஆம் திருமணம் பண்ணாங்க. அவங்க வரனா அமெரிக்காவில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க, ஒரு பெரிய பிக் ஷாட். அவங்க சைட்லேருந்து எதுவும் சோர்சஸ் கொடுப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க சைட்லேருந்து பேக்கப் பண்ணுறாங்களோ. அதுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க. 1000 கோடி பட்ஜெட்டுங்கிறது
ஒரு பெரிய பட்ஜெட் 1000 கோடி நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். ஆனால் அது ஐடி வேர்ல்டில் அது ஒரு சின்ன ஐடி இண்டஸ்ட்ரியில் அது ஒரு சின்ன ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு. அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள் பண்ண ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கிடுவாங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கி ஷேர் கொடுத்துருவாங்க. 1000 கோடினா 1000 கோடி ஒரு பாக்கெட்லேருந்து எடுத்து போட முடியாது. சங்கர், ஏஆர் ரஹ்மான், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த பிராண்டு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பிராண்டுக்கு ஒரு கம்பெனி, எம்என்சி கம்பெனி ஆல்ரெடி அவங்கள்ட்ட 4-5 கம்பெனி இருக்கும். அதோட சிஸ்டர் கன்சர்னாக அதை ஒன்று ஆரம்பித்து ஷேர் கொடுப்பாங்க. இதை எப்படி வாங்குவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பேக்ரவுண்டை பார்த்து வாங்கிடுவாங்க. இப்போ வேல்ஸ் 10 படம் பண்ணுறாங்கன்னா எப்படி கொடுக்குறாரு? ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கி அதை ஷேர் கொடுத்து வாங்குறாங்க. இப்போ இந்த 1000 கோடிங்கிறது வந்து ஒருத்தர் கையிலேருந்து போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஒரு என்ஆர்ஐ கம்பெனியோட டைப் பண்ணி ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அது வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய டேட்டு இப்போ இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜெயிலர் 2 பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஜெயிலர் 2ல் ஒரு 60% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 40% இருக்குது. கூலி இப்போ ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. அது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து லைனப்பில் வச்சிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்திலன் சுவாமிநாதன், இப்போ குரங்கு பொம்மை, மகாராஜா இப்போ டேரக்டர், அவரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கதை பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்போ டிஸ்கஷனில் இருக்கிறாரு. ஜெயிலர் 2க்கு பிறகு அவர் வந்து நடிக்க போகிற படம் வந்து இந்த குரங்கு பொம்மை நித்திலன் தான் டேரக்ட் பண்ண போகிறார். அந்த படம் முடிஞ்சு வர்றது கிட்டத்தட்ட 26 கடைசியில் வந்துடும். அப்படிங்கும் போது அது எப்படி சாத்தியம்ங்கிறது ஒரு பெரிய சிக்கல். இப்போ கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தா நாராஜா எம்பி ஆகிட்டார். இந்த பக்கம் அன்பறிவு படத்தோடைய செப்டம்பரில் அந்த படத்தோட ஷூட்டிங் போகிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அவரும் இந்த அடுத்த வருடம் மிடில் வரைக்கும் அவரும் கமிட்மெண்ட்டில் இருக்கிறாரு. இவங்க 2 இமயத்தை எப்படி சேர்த்து 1000 கோடி ரூபாய் எப்படி பிரட்டி எப்படி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, எப்படி நகர்ந்து போக போகுது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்கருடைய சுச்சுவேஷன், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு முயற்சி இறங்கியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதான் நிறைய பேர் ஆட்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஆமாம், ஒரு முயற்சி அடித்தா பெரிய பெரிய பால் அடிப்போம், ஏன்னா 6 அடிப்போம் பார்க்குறாரு. ஏன்னா அந்த 1000 கோடியை ரெக்கவர் பண்ணணும்னா ஒரு பிக் ஸ்டார் ஃபேஸ் இருந்தால் மட்டும்தானே சார் அந்த பிஸ்னஸ் நடக்கும். நீங்கள் வேறு யாராவது சாதாரண ஒரு காமனான ஹீரோஸை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் அதை ரெக்கவர் பண்ண முடியாதுல்ல சார்? இல்லை, 1000 கோடியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை, என்னுடைய ஐடியா என்னென்னா 1000 கோடியை நீங்கள் வச்சு பண்ணுறப்ப தெலுங்கில் ஒரு வெயிட்டான ஒரு ஸ்டார் உள்ளே வரணும். தெலுங்கு பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ். இல்லை, படம் ஆரம்பிக்கும் போது எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ஒரு அது வந்து நீங்கள் வந்து ஊர்கா மாதிரி வைக்கக்கூடாது. மெயின் லீடாக இருக்கணும். மெயின் லீடில் வந்து படத்தை ஈக்குவலாக ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி தெலுங்கில் அல்லு அர்ஜுனோ இல்லை வந்து ராணா, முக்கியமான ஒரு யாராவது ஒரு தெலுங்கில் ஒரு ஃபேமான ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வச்சா தான் தெலுங்கு பிஸ்னஸ் போகும். தெலுங்கு பிஸ்னஸ் தான் உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ். அப்போ நீங்கள் வந்து அதை பண்ணணும். பிஸ்னஸ்க்காக சும்மா பேருக்கு ஒருத்தரை கொண்டு வர்றோம், கர்நாடகாவிலேருந்து உபேந்திரா கூப்பிட்டு வர்றோம், கர்நாடகாவில் உபேந்திரா வந்தாக, கேரளாவிலேருந்து மோகன்லால் வந்தாக அப்படின்னு வைக்கக்கூடாது. அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு படத்தில் ஒரு ஷேரிங் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் அங்கே வந்து அப்போ தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இப்போலாம் வந்து நீங்கள் ஒரு சீன் நடிக்க வச்சுட்டு அந்த போஸ்டர் அங்கே காமிச்சு அவர் அங்கே நடிச்சிருக்காருன்னு இந்த படத்தை ஓட வைக்க முடியாது. ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த படம் ஓடும். அப்போ இந்த 1000 கோடி பட்ஜெட்டுங்கிறப்ப இந்த மாதிரியான நம்ம குறைந்தபட்சம் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட உள்ளே வந்தால் தான் அது படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அவர் ரஜினினாலே இப்போ 500 கோடி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டார். கமல் அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேர் வரும்போதே இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே கவர் ஆகிடும்ல சார்? ரஜினி இல்லை வரும், தமிழ்நாட்டில் கவர் ஆகும். தமிழ்நாடு பிஸ்னஸ் மட்டும் பத்தாது. 1000 கோடி நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1500 கோடியாவது, ஒரு 1200 கோடியாவது சம்பாதிக்கணும்ல. இப்போ 200 கோடியாவது 300 கோடியாவது லாபம் வரணும்ல உங்களுக்கு. அப்போ அந்த 1000 கோடி ரீச் ஆகிறதுக்கே தமிழ்நாடு ஆடியன்ஸ் மட்டும் பத்தாது. வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் முதல்ல ரிலீஸ் பண்ணணும்ல. இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ஆட்களும் உள்ளே இருப்பாங்க. ஹிந்திலேருந்து கூட இல்லை பண்ணால் தான் எடுக்க முடியும். ஏன்னா பாகுபலியில் கூட இங்கேருந்து சத்யராஜுக்கு வந்து மெயின் கேரக்டர் கொடுத்து எடுத்தாங்க. இங்கே தமிழில் வந்து பெரிய இதுவானது காரணமே பாகுபலி திரும்ப திரும்ப சொல்கிறேன். பாகுபலி கதை வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் அடாப்டான ஒரு கதையாக இருந்துச்சு. அதனால் படம் ஓடிச்சு. சத்யராஜுக்காக ஓடிச்சு, இவருக்காக நானிக்காக ஓடிச்சு, ராணாவுக்காக ஓடிச்சு, அங்கே அவங்களுக்காக ஓடிச்சுன்றலாம் கிடையாது. அந்த படம் பேசிக்காகவே எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு, படம் ஓடிச்சு. ஆர்டிஸ்ட்டுக்காகலாம் அந்த படம் மேக்கிங்காக ஓடிச்சு. மேக்கிங்காக பிரம்மாண்டமாக இத்தனைக்கும் அந்த சிஜியில் நிறையா காட்சிகள் பார்த்தீங்கன்னா சிஜி அவ்வளோ பிரம்மாண்டமாக லைவாக பண்ணி தெரியல சார், அது தெரியாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஏன் அவ்வளோ சொல்கிறீங்க? டைட்டானிக் படம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், ஒரு முழு கப்பலுமே தண்ணியில் மிதக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னைக்கு கூட யூடியூப்ல கிடக்கும். டைட்டானிக் மேக்கிங் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ரூமில் வச்சு எடுத்திருப்பாங்க. அவ்வளோ அந்த படத்தை பார்த்து ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு வந்தோம். ஆனால் அந்த படத்தை ஒரு டம்புக்குள்ள எடுத்துருக்கானுங்க. அப்போ மேக்கிங் தான் பிரம்மாண்டத்தை எவ்வளோ நம்ம பெர்ஃபெக்டாக காட்டுறோம் அப்படிங்கிற விஷயம் தான். அது சங்கரை பொறுத்த வரைக்கும் அது சொல்லவே வேண்டாம்.
ஆனால் சங்கரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஹிஸ்ட்ரியில் வந்து நடக்காதது எதுவுமே கிடையாதுல்ல. ஒன்று நடத்தி காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படியாவது முயற்சி பண்ணி நடத்திடுவார். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வேல்பாரியில் இவங்க 2 பேர் நடித்தாங்கன்னா அது ஒரு பெரிய சிக்னேச்சராகவே ஆகிடும்ல. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தருக்கு அடுத்து அந்த அந்த வேலையை இவர் தான் செய்ய போகிறார். ஏன்னா எல்லாருமே சினிமாவினுடைய ஒரு கடைசி கட்டங்களுக்கு வந்துட்டாங்க. அவங்கள வந்து 2 பேரையும் திருப்பி சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணாருன்னா அது ஒரு ஒரு என்ன சொல்ல சினிமா தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படமாக ப்ராஜெக்டாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ரஜினிக்கும் சங்கர் சாருக்கும் ஒரு பெரிய ரைவல் போயிட்டு இருந்தது 2.0 ஒரு சில. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மனசில் யாரையும் ரிவெஞ்ச் வச்சுக்கிற மாட்டார். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் அவரை பொறுத்தவரை அவருடைய பர்சனல் இது அப்படின்னா மனோரமா ஒரு சம்பவம் சொல்லலாம். மனோரமா வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்களை வந்து அதிமுக ஆட்சி அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை ஒரு மேடையில் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. தலையை வர்றன்னு இருன்னு போட்டு பேசியிருப்பாங்க. அது பயங்கர வைரலாச்சு. ரஜினி ரசிகர்லாம் மனோரமா மேலே கொதிச்சிட்டாங்க. அடிக்கலாம் போனாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்தே கூப்பிட்டு அந்த பிரச்சனை அவரே சால்வ் பண்ணார். ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அந்த பிரச்சனை அவரே தான் கடைசியில் ஒரு 5 வருஷம் கழிச்சு சால்வ் பண்ணார். அப்போ ஒரு பகையை வந்து அவர் வந்து வச்சுக்கிற மாட்டார். ஆமாம், அவர் அதிகமான அந்த பழிக்கு பழி அப்படின்ற வச்சுக்க மாட்டார். டேக் இட் ஈஸியாக போயிடுவார், இல்லாட்டி ஒதுங்கி போயிடுவார். அப்படி தான் சங்கருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு படப்பிடிப்பில் அதில் ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்திருக்கு போல் அதை வந்து அவரே உடைச்சிடுவார். இப்போ நீங்கள் அவர் ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதை அவர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 50 பேரோடையும் ரொம்ப கனெக்ட் ஆகிடுவார். படம் முடிகிறதுக்கு முன்னாடி அது சாதாரண ப்ரொடக்ஷன் பாயாக இருக்கட்டும், சாப்பாடு கொடுக்குறவராக இருக்கட்டும், அந்த க்ளீன் பண்ணுறோம் யாராக இருந்தாலும் சரி அவங்கள கூப்பிட்டு வந்துச்சு பேசி என்ன குடும்பம் என்ன குழந்தைங்கள்லாம் பேசி அவங்களோட ஒரு ஜெல்லாகி படம் வெளியே போகிறப்ப அவங்க குடும்பத்தை ஒருத்தர் மாதிரி ஆயிடுவார். அப்போ அந்த இடத்தை வந்து எப்பயுமே தன்னுடைய இடமா ஆக்கி வச்சுக்கிற குடிக்க ஒரு பெரிய அது ஒரு தனி வேலை செய்வார். அப்போது தொடர்ந்து ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் எதுக்கு ஒரு பகைங்கிறதுலாம் அன்றைக்கிக்குள்ளே ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு தெரியுங்களா, இவங்க 2 பேர் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேர் அதை பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக 2 பேருக்குமே ஒரு வேறு லெவலில் ஒரு ரீச் கிடச்சிரும். இங்கே தமிழ் சினிமாலேருந்து இப்படி ஒரு படம் வெளில வருது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். ஏன்னா பெரிய பெரிய ஆட்களெல்லாம் வச்சு பேச வச்சுருக்காங்க, ரைட்டர்ஸ் போய் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய செய்திகள் வருது. ஆனால் இன்னும் 2 பேருக்குமே டேட் இல்லையே. அது சங்கர் நீங்கள் தான் அதான் சொல்கிறேனே, சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷூட்டே பண்ண முடியாது இது வரைக்கும் அந்த கவர்மெண்ட்டேயோட அலோவ் பண்ணலாம். அது ரைட்டு, நீங்கள் பெர்மிஷன் வாங்குறது பட்ஜெட் ரெடி பண்ணுறலாம் ஆல்ரெடி உங்கள் கமிட்மெண்ட்ல இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை அது வந்து இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனே 1.5 வருஷம் ஆகும். ஆமாம், நீங்கள் வந்து சிஜிஓஜிலாம் பண்ணிட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே இவங்க 2 படத்தையும் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ப்ராஜெக்ட் தான், தமிழில் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும், 1000 கோடிக்கு மேலேயே அடிக்கக்கூடிய படமாக இருக்கும். அது காலம் எப்படி கொண்டு போக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சங்கருக்கும் ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருக்கிறதா நிறைய இடத்துல பேசப்படுது. அவரே சொல்லியிருக்காரு பாகுபலியை விட ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிறத பல இடங்களில். இல்லை அவருக்கும் இந்த கடந்த 30 வருஷமாக சினிமாவில் இருக்கிற பல சேனல் படங்களும் பார்த்துட்டார். அப்போ ஒரு நம்மளுடைய மைல்கல்லாம் சீனேச்சர் படமாக ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாரு. அது நல்ல முயற்சி தான். அவருக்கு அதுக்குண்டான எல்லா ஸ்டஃப்பும் உள்ள நபர் தான். நேரமும் காலமும் தயாரிப்பாளரும் நடிகர்கள்லாம் சேர்ந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் 2 படங்கள் விழுந்ததுக்கு காரணம் கூட சரியான அவருக்கு ரைட்டர்ஸு அந்த இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சுஜாதா இல்லைனால தான் அவர் அப்படி ஆகிட்டாரு. முதல் படத்துக்கு சுஜாதா கிடையாது, பாலமுருகன் பாலகுமாரன் அந்த படத்துக்கு ஜென்டில்மேனுக்கு டைலாக் அதில் சுஜாதா கிடையாது. சரி, அதுக்கு பிறகு சுஜாதா சங்கரை விட்டுட்டு தனியாக நிறையா பேருக்கு எழுந்தார். அந்த படங்கள் எதுவும் ஓடலையே. சங்கருடைய உதவியாளராக இருக்கிற 2-3 பேர் கூட படத்துக்கு எழுதி கொடுத்தாரு. அந்த படங்கள் ஓடலையே. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு காலம் தான். அந்த ஸ்கிரிப்ட் தான் அதை முடிவு பண்ணும். அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து வைக்கும். அப்போ ஒரே வேவ் லென்த்தில் ஒரே மாதிரியான அந்த கதை பிடிச்சி போய் உள்ளே வர்றப்ப தான் அது வந்து வரும். இப்போ நீங்கள் ஆர் செல்வராஜ் இல்லை பாரதிராஜா காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹிட்டு. பட் ஆர் செல்வராஜ் மற்ற இயக்குநர்களுக்கும் எழுதியிருக்கு. அந்த படம் ஹிட்டா அல்ல? அப்படி கிடையாதுல்ல. சுஜாதாவே மீடியா ட்ரீம்ஸ்னு ஒரு கம்பெனி. அந்த மீடியா ட்ரீம்ஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனி, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, பென்டமீடியான்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது. அந்த பென்டமீடியா வந்து தமிழில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தாங்க, மீடியா ட்ரீம்ஸ்ன்னு. அதுக்கு கதை கேட்கக்கூடிய இலாக்காவில் வந்து இதை யார் இருந்தாருன்னா சுஜாதா இருந்தார். அவர் சூஸ் பண்ணி நிறையா படங்கள் எடுத்தாங்க. சரியாக பல படங்கள் போகலையே. இந்த லிட்டில் ஜான் ஒரு படம் வந்து, விசில்னு ஒரு படம் வந்துச்சு, ஆமாம் அவங்களே தான் சிஜி பண்ணாங்க. அந்த படம்லாம் போகலையே. இது கோடம்பாக்கத்தில் தானே சேர்ந்து பென்டமீடியான்னு பென்டா4 அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போகலையே. அப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு கதையை அவர் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் அதுக்கு தக்கன ஆட்கள் அமைகிறாங்க. அன்றைக்கி இருந்த அசிஸ்டன்ஸ், அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன்ஸ், அன்றைக்கி இருந்த கரெக்ட். இப்போ இந்தியன் படத்தை ஏன் இன்றைக்கி போகலன்னா, அன்னைக்கு ஊழல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் பேசப்பட்டு, இன்றைக்கி ஊழல் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி பேசுறது. அதை விட ரொம்ப முக்கியமான பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப அட்வான்ஸான ஊழல்கள்லாம் ஆயிடுச்சு. ஊழல் தான் ஆயிடுச்சு. இல்லை ஊழலை தாண்டி இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை நிறையா இருக்குது.
அந்த பார்க்கணும் அந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரேன்றாங்க, வாக்காளர் சிறப்பு முகாம் ஓட்டு போடுறதுக்கு நம்ம இத்தனை டாக்குமெண்ட் கொண்டு போகணும், நிறைய இந்த மாதிரியான பேசக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வந்துருச்சு. அப்போ அதை விட இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதை இன்னைக்கு நீங்கள் வந்து ஊழல் லஞ்சம் வாங்குறாரு அப்படிங்கிறது லஞ்சமே கொடுக்கறதுக்கு பல வழிமுறைகள் ஆயிடுச்சு. ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ற பணமே இன்னைக்கு கையில் யாரும் வாங்குறது கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு எடுக்கிறப்ப அது கனெக்ட் ஆகாமல் போகுது. அப்போ இன்னைக்கு என்ன தேவையோ அது யதார்த்தத்தை ஒட்டிய படமாக இருந்தால் கண்டிப்பாக போகும். ஓகே சார். இப்போது இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திச்சு. நான் சொன்னேன்னா வேல்பாரிங்கிறது நிறைய படித்தவங்களாம் சொன்ன விஷயம் வந்து அதை சும்மா கொஞ்ச நேரம் எடுத்தாலே அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னாங்க. அதுவும் இவங்க 2 பேர் நினைச்சாங்கன்னா ஷங்கரும் ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த டிசைவிங்கான பர்சன் தான். கண்டிப்பாக அதெல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வரணும். எல்லாருக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமாக எதிர்பார்க்குறாங்களா, ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இங்கே பெருசாக பேசப்படலன்ற ஒரு இது இருக்குது. அதுவும் வரட்டும் சார். நன்றி.